திருச்சி மாநாடு தேர்தலுக்கான ஆயத்த பணிக்கான மாநாடு, நேருன்னா மாநாடு, மாநாடுன்னா நேருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தேர்தலில் தீரர் கோட்டமாம் திருச்சியில் கூடுவோம், சென்னை கோட்டைக்கு மீண்டும் போடுவோம் சொன்னாங்க. ஏன் தோழமை கட்சி யாரையும் கூட்டின்னு ஓடல? இன்னைக்கு திமுக பதற்றில் இருக்க சொல்ல காங்கிரஸ் நம்புது, திமுக கூட சேர்ந்தா நம்ம கூட்டோட சமாதி. தேமுதிக அவங்களுக்கு சீட்டு வேணும், நோட்டு வேணும், அதுக்கப்புறம் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்பாங்க. அதுதான் இங்கே அதிமுக கேட்டாங்க. ஆனால் அதுக்குரிய ஒருத்து அவங்களுக்கு இருக்கான்னா, விஜயகாந்தனுடைய தாய் தந்தையர் பேரில் இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி போய் பாருங்க, அந்த போர்டு அழகாக இருக்கும். என்னன்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ஈஸியான வேலையில் மொத்தமாக கிட்னியை ஏமாற்றி கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு அந்த கல்லூரியை வித்துட்டாங்க. திருச்சியில் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டு நடத்தின இடத்துல யார் எம்பின்னு பார்த்தா துரை வைகோ எம்பி. அவரையே கூப்பிடல. இதுதான் அவங்க கூட்டணியினுடைய நட்பு. அவர் தொகுதியில அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடி குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி, ஆயுட்கால கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி, நல்லா எல்லாரையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு இருந்த திமுக கூட்டணி இன்னைக்கு களகளத்து வெளத்து நிலக்குழஞ்சி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சி எல்லாம் தேர்தல் களத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு 193 தொகுதிகள்ல போய் மக்களை சந்திச்சு, மக்களோடு பேசி, மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி, மக்களுடைய கருத்துக்களை அவர் எதிரொலிச்சிட்டு வர்றாரு. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுக்கடங்காத கூட்டம், மக்கள் வரவேற்பு, மக்கள் திறன் அவரை வரவேற்று அவர் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல களத்துக்கே வராம ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு ஒருத்தர் முதலமைச்சரா சுத்திட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் கட்சி சார்பா எந்த நிகழ்ச்சியும் நடத்திருந்தில்லை. உடன்பிறப்பை வான்னு ஒரு உடன்பிறப்பெல்லாம் கூப்பிட்டு பேசி, உங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் ஒற்றுமையா இருங்க, நாம வெற்றி பெற போறோம், 2-0 வெற்றி பெறணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2-0 எல்லாரையும் நான் சொர்க்கத்துல குடி வச்சிடறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாலின். அதுக்கே 105 தொகுதியோ 110 தொகுதியோ பார்த்தாரு, அதுக்குள்ள டயர்டாகி விட்டாரு. இப்பெல்லாம் அந்த உடன்பிறப்பு வா கருத்து கேட்பு என்னாச்சுன்னு தெரியல, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் விண்ணப்ப படிவம் வாங்கி எல்லாரும் வரிசை கட்டிக்கிட்டு விண்ணப்ப மனு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் கொடுத்து முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேர்தல் களத்துல நாங்க தான் இருக்கிறோம், வேற எதிரிகளே இல்லை, தமிழ்நாடு ஓரணியில் நிக்குது, எங்க கூட்டணி தான் பலமா இருக்கு, வளமா இருக்கு, நலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு வகையில வளமா இருக்குன்றது மட்டும்தான் உண்மை, மற்ற ரெண்டும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதுவரைக்கும் ஸ்டாலின் எந்த விழா நடத்தினாலும், எது அறிவிப்பதா இருந்தாலும், ஒரு கூட்டம் போட்டாருன்னா அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் பக்கம் மேல வாசிக்கிறது, பக்கத்துல நிக்க வச்சுப்பாரு.
ஒருத்தர் கையை ஒருத்தர் ஓடிடாம பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு அதை தூக்கி வர காட்டுவாங்க. ஆனா திருச்சியில நடத்தின மாநாட்டுல அந்த காட்சியே இல்லாம போச்சு. தேர்தலை சந்திப்பதற்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திக்க போகுது. அப்ப ஏன் கூட்டணி கட்சி ஒண்ணு கூட கூட வரல? இத திமுக உடன்பிறப்புகள் தான் கேட்கிறாங்க. என்னன்னா, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சது. பிரதமர் வராரு, 3 முறை அவங்க கூட்டம் நடத்துறாங்க. அதுல இந்த பக்கம் நரேந்திர மோடியினுடைய படம், அதுக்கு இணையா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படத்தை போட்டு என்டிஏ கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க எல்லா தோழமை கட்சிகளுடைய சின்னங்கள் போடப்படுது. அந்த தலைவர்கள் படம் மேல போட்டிருக்காங்க. ஆனா திமுக திருச்சி மாநாடு தேர்தலுக்கான ஆயத்த பணிக்கான மாநாடு, நேருன்னா மாநாடு, மாநாடுன்னா நேருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, தேர்தல்ல தீரர் கோட்டமாம் திருச்சியில் கூடுவோம், சென்னை கோட்டைக்கு மீண்டும் ஓடுவோம் சொன்னாங்களே, ஏன் தோழமை கட்சி யாரையும் கூட்டின்னு ஓடல? அவங்க யாரும் வரல. ஆக சீட் ஷேரிங்ல பிரச்சனை. அதனால எந்த கட்சி இன்னும் வந்தது, எந்த கட்சி வரலன்னு அவங்களுக்கே தெரியல. கூட்டணியில யார் இருக்காங்க, என்ன நிலைமைன்னு புரியல. அதனால எல்லா கூட்டணி கட்சியும் கூப்பிட முடியல. இதானே உண்மை. கேட்டா காங்கிரஸ் கட்சி கூட முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி கூட முடிச்சாங்க. என்ன முடிச்சாங்க? திமுகவினுடைய சரித்திரத்தை முடிச்சிருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி கூட போட்ட ஒப்பந்தம் 28 சீட்டு ஒரு மாநிலங்களவை சீட்டுன்னு தான் மற்றவங்களுக்கு தெரியும். இன்னும் 2 வருஷத்துக்கு பொறுத்து சிதம்பரத்துக்கு ஒரு சீட்டு. ஆக இதுதான் இதுவரைக்கும் வெளியே வந்த செய்தி. இது இல்லாமல் அமைச்சரவையில் 20% காங்கிரசுக்கு பங்குன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் சோனியா காந்தியும் சரி, ராகுல் காந்தியும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி இந்த கூட்டணிக்கே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அது கூட டெல்லி மேலிட பிரதிநிதியோ அல்லது தேசிய தலைமையோ யாரையும் கையெழுத்து போட விடாம செல்வ பெருந்தகையை விட்டு ஸ்டாலின் கிட்ட கையெழுத்து போட விட்டுருக்காங்க. இது வரைக்கும் காங்கிரஸினுடைய ஒப்பந்தத்துல மேலிட பிரதிநிதிகள் தான். கிரிஷ் ஷோடங்கர் அங்க பக்கத்துலதான் இருந்தாரே தவிர அவர் கையெழுத்து போடல. செல்வ பெருந்தகை தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுவே சிதம்பரத்தை விட்டு பேரம் பேசி அதுக்கு பிறகு அதுக்கு நடுவுல 13 எம்எல்ஏக்கள் நாங்க காங்கிரஸ் விட்டு போயிடுவோம், எங்களுக்கு திமுக தான் எஜமா, சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ இல்லைன்னு அவங்க அறிக்கை விட இந்த எல்லா முயற்சியும் செஞ்சு கடைசியில காங்கிரஸை தக்க வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய பயம், பதட்டம். இன்னைக்கு திமுக பதற்றத்தில் இருக்க சொல்ல காங்கிரஸ் நம்புது, திமுக கூட சேர்ந்தா நம்ம கூட்டோட சமாதி. திமுக இந்த முறை தேர போறது இல்லை. இவங்களோட சேர்ந்து நம்மளும் தேராம இருக்கிறத விட வேற எங்கேயாவது போய் டெபாசிட்டை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணலான்னு அவங்க தாவேகா துணை முதலமைச்சர் தரேன், 60% அமைச்சரவையில் இடம் தரேன்னு சொல்றாங்க, அங்க போயிடலான்னு நினைச்சிட்டு அவங்க சும்மா அதை சொல்லி இவங்களை மிரட்டினாங்க. அந்த மிரட்டலுக்கே இவங்க சரண்டர் ஆகி 10 சீட்டை தராண்டவங்க 28 சீட்டை கொடுத்து, இது வரைக்கும் போன தேர்தலில் 25 கொடுத்தாங்க, இப்போ 28 கொடுத்து ஒரு ராஜ்யசபை சீட்டையும் உடனே கொடுத்து, அது இல்லாம இந்த பேரம் பேசின சிதம்பரத்துக்கு ஒரு சீட்டு 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இதையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுட்டாங்களே, ஏன் திருச்சியில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டு வரல? ஏன் சோனியா காந்தி வரல? இல்ல குறைஞ்சபட்சம் மல்லிகார்ஜுன கார்கேயாவது வரணும்ல? கூட்டணி ஒப்பந்தம் போட்டீங்க, எங்க கூட்டணி உறுதியான கூட்டணின்னு சொல்லணும், ஏன் வரல? சரி அவர் தான் வரல, ஏற்கனவே இன்னொரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்களே தேமுதிக, பிரேமலதா விஜயகாந்த், அவங்க ஏன் வரல? அவங்கள கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் முடியல. இப்போ பாதி கிணறு தான் தாண்டி இருக்காங்க. அவங்கள வெளியே
அழகா காய நகர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர் மேல தலையில இருந்த சுமையை கொண்டு போய் ஸ்டாலின் தலையில வச்சுட்டாரு. இவர் அந்த அந்த சுமையை இவருக்கு ஏதோ ஒரு கிரீடம் வச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஆடினாரு. இப்போ அவஸ்தைப்படுறாரு. இப்ப என்னன்னா தேமுதிக அவங்களுக்கு சீட்டு வேணும், நோட்டு வேணும், அதுக்கப்புறம் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்பாங்க. அதுதான் இங்க அதிமுக கேட்டாங்க. ஆனா அதுக்குரிய ஒர்த்து அவங்களுக்கு இருக்கான்னா அது களத்துல போய் பார்த்தாங்கன்னா தான் தெரியும். இது என்னவோ அவங்களுக்கு ஒரு ஜாதி ஓட்டு இருக்கு, பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நம்பிட்டு இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில இருந்து தேமுதிகவை இழுத்துட்டோம்னு நினைச்சிட்டு ஒரு பேரம் பேசினாரு. அதை சரியா ஏவாவேலு வச்சு செஞ்சிட்டாரு. ஏவாவேலு எப்படி விஜயகாந்த் அவருடைய வாழ்நாள்ல அவர் கனவு கண்டது அவருடைய திருமண மண்டபம். அந்த திருமண மண்டபத்தை அவர் ஒரு லட்சிய இடமா நினைச்சு அவர் செஞ்சாரு. அதுவும் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம்னு அவங்க அம்மா அப்பா பேர்ல வச்சு அதுல நலத்திட்டங்கள் உதவிகள் செய்யணும், எல்லா திருமணத்திற்கும் உதவியா அதை செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய மனித நேயத்தோடு அந்த உருவாக்குன இடத்தை திமுக இடிச்சு அதை அந்த கட்டிடத்தையே திருமண மண்டபத்தையே இயங்க விடாமல் படுத்தினாங்க. அதுலதான் அவர் விகண்டெடுந்து கட்சி நடத்தினாரு. எல்லாமே கடைசி வரைக்கும் அவர் திமுகவோட கூட்டு சேராமையே அவர் மறைஞ்சும் போனார். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல அவருடைய உடலை அடக்கம் பண்ணிட்டு அதை சுத்தி இன்னைக்கு வர்றவங்க எதிர்க்க பிரேமலதா ஒரு கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. சரி, எப்படியோ தொலைது. அவருடைய அந்த திருமண மண்டப கனவு தான் போச்சுன்னாலும் அதுக்கு பிறகு அவர் ஒரு கல்லூரியை உருவாக்குனார் அவங்க அம்மா அப்பா பேர்ல, ஆண்டாள் அழகர் கல்லூரி. அது அவருடைய அடையாளமா பார்க்கப்பட்டது. அந்த கல்லூரி இப்ப எங்க இருக்கு? கல்யாண மண்டபத்தை தான் கருணாநிதியும் டிஆர் பாலும் சேர்ந்து இடிச்சாங்க. அதனால அந்த பேர் நிலை பெறாம போச்சு. இப்போ இன்னைக்கு அவங்க விஜயகாந்தருடைய தாய் தந்தையர் பேர்ல இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை போய் பாருங்க, அங்க போர்டு அழகா இருக்கும். என்னன்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ஈஸியான விலையில மொத்தமா கிட்னிய ஏமாத்தி புடுங்குற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு அந்த கல்லூரியை வித்துட்டாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏவா வேலுனுடைய சாதனை அவர் மொத்தமா வாங்கி சத்தம் இல்லாம பெயர் மாற்றம் செஞ்சு அந்த இடத்துல இப்போ ஆண்டாள் அழகர் கல்லூரின்ற பேரை காணும். அதுவே போச்சு. விஜயகாந்தினுடைய அடையாளம் எதுவுமே அங்க இல்லை. எல்லாமே பெருமளூரை சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி, திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பினாமி கல்லூரியா அது இன்னைக்கு அந்த இடம் மாறிடுச்சு. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்ப கடைசியில தேமுதிகவும் நல்ல விலைக்கு வித்துட்டு தன் தம்பிக்கு ஒரு மாநிலங்களவை, அவரும் ரொம்ப நாளா கேட்ட அக்கா எனக்கு எப்படியாவது எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கான்னு கேட்டு மாமாருக்கு சொல்லதான் செய்ய விடுற, அவர் தான் இப்போ இல்லையே, நீயாவது செஞ்சு கொடுக்கான்னு கேட்டு இப்போதான் செஞ்சு அவரை வாழ்க்கையில் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்ற வச்சுட்டாங்க. அதை தட்டி கேட்ட அவருடைய மகன் விஜய் பிரபாகரனை கூட பொருட்படுத்தாம இன்னைக்கு திமுகவோட கூட்டு சேர்ந்துட்டாங்க. இப்ப அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு எத்தனை சீட்டுன்றதுலதான் பிரச்சனை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எத்தனை சீட்டு தரீங்களோ அதை விட கூடுதலா எங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் அவங்கள விட நாங்க எந்த வகையில குறைஞ்சிட்டோம், அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு 10 சீட்டு கொடுக்குறேன் 12 சீட்டு கொடுக்குறேன்னு அவங்களுக்கு சொல்றீங்க, அப்போ எங்களுக்கு அந்த சீட்டை கொடுங்கன்னு. இதைதான் வைக்கவும் கேட்டாரு. ஆனா பாவம் வைகோ அவருடைய சூழ்நிலை இன்னைக்கு பேசுறேன் 2 நாள் 3 நாள் பேசின பிறகு சுத்தமா முடிச்சுட்டாங்க. ஒத்த சீட்டோட அமுச்சு விட்டாங்க. என்ன ஒத்த சீட்டுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, 4 சீட்டுன்னு சொல்றாங்க. 4 சீட்ல 3 சீட்டு உதயசூரியன் நிக்குமா.
ஒரு சீட்டு ஒத்த சீட்ல வைகோ நிப்பாராம். ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் ஒருத்தர் போட்டியிட்டார்னா அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் என்ன சொல்லுதுன்னா அவர் எந்த கட்சி சின்னத்துல போட்டிடுறாரோ அந்த கட்சியினுடைய உறுப்பினர். அந்த கட்சியினுடைய உறுப்பினருக்கு தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு தருவாங்க. அப்போ திமுகவுக்கு இவர் ஆள் எடுத்து அனுப்புறாரு. அதையே இவர் மட்டும் ஒத்த சீட்டை மட்டும் தனி சின்னத்துல போட்டிடுவாருன்னு கேட்டா, ஏங்க நான் போய் உதயசூரியன்ல நின்னா இடிமழை உதய நாவிலிருந்து எல்லா ஆவையும் என்ன விரட்டாதா? 5 பேர் செத்தாங்கல்ல திமுகவுல இருந்து நான் கட்சி ஆரம்பிக்க சொல்ல, அவங்க சமாதியில சபதம் எடுத்து உருவாக்குன கட்சியில நான் மறுபடியும் போய் உதயசூரியன் நிக்கலாமான்னு சொல்லிட்டு பாவம் டெல்லிக்கு போட்டியிட்ட வைகோ கடைசி காலத்துல இன்னைக்கு சட்டசபைக்கு போட்டியிட போறாராம். அதுக்கு ஒரு இடத்துல அதாவது என்னன்னா வைகோ தனி சின்னத்துல போட்டிடுவாரு, அவங்க மகன் துரை வைகோ என்ன சின்னத்துல போட்டிடுவாருன்னா தனி சின்னத்துல போட்டிடுவாரு. இதுல ஒரு வேடிக்கை உங்களுக்கு தெரிய புரியுதான்னு பாருங்க. திருச்சியில மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டு நடத்தின இடத்துல யார் எம்பின்னு பார்த்தா துரை வைகோவை எம்பி. அவரையே கூப்பிடல. இதுதான் அவங்க கூட்டணியினுடைய நட்பு. அவர் தொகுதியில அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை. கூட்டணி ஒற்றுமையான கூட்டணின்னு கோஷம் போடுறோமே, அந்த மாநாடு நடக்குதே அந்த இடத்துல நான் தான் எம்பி, அதுவும் அழுது புரண்டு தனி சின்னம் வாங்கி போட்டிட்டு நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். நீங்க அந்த கூட்டணி கட்சின்ற முறையில் இல்லைன்னா கூட அந்த தொகுதி எம்பின்ற முறையிலாவது என்ன கூப்பிட்டுருக்கலாம்னு நினைக்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாம ஒத்த சீட்டு கொடுத்தா போதும், மீதி 3 பேரை நான் ஒப்படைச்சிடுறேன், திமுகவில் உதயசூரியனை நிறுத்திங்க. அந்த 3 பேரை கூட அது யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாராம் வைகோ. ஏன்னா இதை நான் முடிவு பண்ணேன்னா இங்க இருக்கிறவன்லாம் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். கடைசியா மல்லை சத்யா கூட பாதி பேர் போயிட்டாங்க. இருக்கிற மீதி பேரையும் நான் இழக்க தயாரா இல்லை. அதனால நீங்களே அதைய பார்த்துங்க, எனக்கு மட்டும் ஒரே ஒரு சீட்டு எப்படியாவது வெற்றி பெற சீட்டா கொடுத்துருங்க, அதுவும் விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூர் பக்கத்துல கொடுங்க அப்படின்னு அவங்க கோயில்பட்டியில போய் நில்லுன்னாங்களாம். கோயில்பட்டிலாம் எங்க ஊர், அது அங்க என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் தள்ளி சாத்தூர் பக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய தலையெழுத்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணி, அந்த கூட்டணியில சேர்ந்த எந்த கட்சியும் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த லட்சத்துல இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் எங்களுக்கு இரட்டை இலக்கம் இடம் வேணும்னு கேட்டாங்க. அவங்க போய் கேரளாவில் வாங்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 6வது கொடுங்க, போன வாட்டி 6 கொடுத்தீங்களே அதையாவது கொடுங்கன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. போன வாட்டி 10 கோடி 15 கோடி வாங்கினீங்கல்ல, இப்போ வேணா அதை போட்டு 20 கோடி 25 கோடி வாங்கிக்கோங்க, அதை வேணா ஏத்தி தரோம். ஆனா சீட்டை ஏத்தி தர முடியாது. அந்த நீங்க 4 சீட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அவங்க வெளியே சொல்ல முடியாம, அவங்க கட்சியில கூடி பேச முடியாம அவதப்பட்டு இருக்காங்க. என்னன்னா 5 வருஷம் எதை பத்தியும் கவலைப்படாம, எந்த தொழிற்சங்க பிரச்சனையிலும் தலையிடாம, இந்த ஆட்சியில் நடந்த அநியாயம் அக்கிரமும் அராஜகம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு, எதை பத்தியும் இந்த ஆட்சியில நடந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு தரலனாலும், அகவிலைப்படி தரலனாலும், அவங்களுடைய உரிமைகள் பறித்தாலும், அவங்க கிட்ட ஒப்பந்தம் போடலனாலும், எதை பத்தியும் கவலைப்படாம இவங்களுக்கு ஏதோ நமக்கு மாசம் பேமெண்ட் வந்துருதுன்னு நினைச்சிட்டு தைரியமா இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிய நீங்க உங்க அங்கீகாரம் தான் போயிடுச்சு இல்ல, எதுக்கு நீங்க அங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எல்லாருமே உதயசூரியன் 2 இல்லைங்கன்னு சொல்றாங்களா. இப்படி இன்னைக்கு திமுகவை சார்ந்த கட்சிகள்லாம் தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 3 சீட்டு கொடுத்து 1 சீட்டு கூட வெற்றி வாய்ப்பு இழந்துட்டீங்க, அதனால 2 சீட்டு வச்சுக்கிங்க, 2ம் உதயசூரியன்ல தான் நிக்கணும்.
உங்க கட்சிக்கு தான் பேரே இல்லையே, உங்க கட்சி பதிவே கேன்சல் பண்ணிட்டாங்க, இனிமே இந்த கட்சி பேசாம திமுகவில் வந்து நில்லுங்க. இதுதான் எல்லா கட்சிக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா கட்சியும் அடிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில இருந்து பன்னீர்செல்வம் வேகமா போனாரு. நான் வந்து அதிமுக உரிமை மீட்பு கழகம் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு 15 சீட்டு கொடுங்க, நான் எல்லாரையும் அப்படி ஒட்டு மொத்தமா கொண்டு வந்துடுறேன். நீ கழகம் வச்சிருக்க, அந்த கழகத்தை யார் வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்க கழகத்தையா? அது தொண்டர்கள் வச்சிருக்காங்க. எந்த தொண்டர்கள் அப்படின்னு கேட்டு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உதயசூரியில நிக்கிறியா சொல்லு அப்படி இருக்காங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அதிமுக தொண்டர்கள் மீட்பு கழகம்னு வச்சுக்கிட்டு உதயசூரியில நின்னா என்ன உதைக்க மாட்டாங்க ஊர்ல அப்படின்னாரா? சரி அப்போ ஒழுங்கா வந்து சேர்ந்துருன்னாங்க. நான் சரி சத்தம் காட்டாம அவர் போய் சேர்ந்து, அவர் எனக்கும் நீங்க என்னுடைய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லைங்க, எனக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்று, 2 கொடுத்தீங்கன்னா போதும், நாங்க பொழைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் 2 வாங்கிட்டாரு. இவருக்கு முன்ன இவரை நம்மளா நல்ல நடுத்தர விட்டுவாருன்னு வைத்திலிங்கம் போய் அவரு ஒரு சீட்டு வாங்கினாரு, இந்த பக்கம் மனோஜ் பாண்டியன் போய் ஒரு சீட்டு வாங்கினாரு. இப்படி இதுக்கு முன்ன சுப்புரத்னம் அவர் பழனியில எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு அவர் போட்டு துண்டு போட்டு உட்காந்துருக்காரு. அன்வர் ராஜா அவர் ஒரு துண்டை போட்டு ராமநாதபுரத்துல எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்கன்னு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைத்ரேயம் மயிலாப்பூர் எனக்கு தான் சொல்லி அவர் உட்காந்துருக்காரு. இப்படி எல்லா கட்சியில இருந்து வந்தவங்க சீட்டை கொடுத்தா நாங்க எங்கடா திருவோடு எடுத்து ரோட அலையிறதான்னு சொல்லி திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர் நிர்வாகிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல வேற இவங்க சீட்டு மட்டும் இல்லையா, வைத்திலிங்கம் எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அவர் அந்த மாவட்ட அமைச்சரா, மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ ஆன உடனே அடுத்து அவர் மாவட்ட அமைச்சரா, பன்னீர்செல்வம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் மந்திரியாக்குறது இல்லாம அவர் வந்து அவை முன்னவராகவும் நிதியமைச்சர் ஆக்கி துரைமுருகனுக்கு ஓய்வு கொடுக்க போறாங்களாம். இது எல்லாம் போனா இப்ப அவங்க எல்லாம் வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி 2 பேருக்காக கட்சியே காலி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கட்சியில உழைச்ச எத்தனை எங்களெல்லாம் கில்லுக்கிரியா நினைக்கிறீங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாம் கில்லுக்கிரியா நினைக்கிறீங்க, எல்லாரையும் கொண்டு வந்து உதயசூரியில நிக்க வச்சு கடைசியில சேகர் பாபு வீட்டுல வந்து முறவாதல் செய்யறதுக்கு போய் நிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து திமுகவுல மாவட்ட செயலாளராக இருக்குமான்னு கேட்கிறாங்களா? இன்னைக்கு ஏவா வயலுகிட்ட எடுபடி வேலை செய்யறது தான் திமுகவுடைய உழைச்சவனுடைய நிலையான்னு கேட்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அடிவரடி வேலை செய்யறது தான் எங்களுடைய இவ்வளவு நாள் இந்த கட்சியில செஞ்ச உழைப்புக்கு மரியாதையா, ரகுபதிக்கு கால் பிடிக்கிறது தான் எங்களுடைய கட்சி பணியா, ராஜகண்ணப்பனுக்கு முறவாசல் செய்யறதா எங்களுடைய வேலையா? இது என்ன பொழப்பு எங்களுக்கு? KKSR பின்னால போவோன்னு சொல்றது, இப்படி முத்துசாமி பின்னால போவோன்னு சொல்றது. இப்போ வேற கட்சியில இருந்து வந்தவனுக்கெல்லாம் நீங்க அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, அதிகார பதவி கொடுத்துட்டு அவன் வீட்டு வேலைக்காரனா கட்சிக்காரனை பயன்படுத்துறீங்க. அப்போ நாங்க எதுக்கு இந்த கட்சியில உழைக்கணும்? இந்த கட்சியில எங்களுக்கு வந்து நீங்க பெருமை தேடி தரலனாலும் எங்களை உதைச்சவன், விரட்டி அடிச்சவன், எங்க மேல வழக்கு போட்டவன், எங்களுக்கு தொல்லை கொடுத்தவன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவன் வீட்டு வேலைக்காரனா எங்களை வச்சிட்டு இருக்கீங்களே, இது என்ன கட்சி? இதுதான் இந்த அண்ணாவினுடைய கொள்கை, இதுதான் திராவிட மாடலான்னு கேட்டு இன்னைக்கு திமுகவில் இருக்கிற சீனியர்ல இருந்து கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் கொதித்தெழுந்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இன்னும் உடன்பிறப்பே வா முழுமையா நடத்தல, இன்னும் களத்துக்கு போகல. இவர் களத்துக்கு போனார்னா தெரியும். இன்னைக்கு திமுக கூட்டணி, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இரட்டை இலக்குல அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்களுக்கும் அல்வா கிண்டி வச்சிருக்காங்க. அந்த அல்வா வந்து திருமாவளவன் ஆனந்தமா சாப்பிட்டு போனார்னா அவருடைய கட்சி அதோட அங்க இருக்கிற அடுத்த நிலை தலைவர்கள்லாம் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா மொத்த பேரையும் அங்க பேக்கப் பண்ணி வச்சிருக்காரு. அதனால விஜய் பின்னால எல்லாரும் போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஏற்கனவே பாதி பேர் அங்க போயிட்டாங்க. இந்த நிலையில இவர் வந்து திருமாவளவன் இந்த சீட்டையும் விட்டு கொடுத்தாருன்னா, கட்சியே விட்டு கொடுத்துட்டாரு, இப்ப சீட்டையும் விட்டு கொடுத்தாருன்னா அவர் அடுத்து திருமாவளவன் தமிழ்நாட்டுல தனி நபரா மாறிடுவாரே தவிர அவருடைய கட்சி
இருக்காதுன்ற நிலையில தான் இன்னைக்கு அவங்க இரட்டை இலக்கு சீட்டு அல்லது ஒரு 8 இடமாவது கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் கெஞ்சி வாங்க போறாரா இல்ல மிஞ்சி வெளியே வர போறாரான்றத காலம் பதில் சொல்லும். இப்படி இந்த லட்சணத்துல கூட்டணி கட்சிகள் இப்படி, தன்னுடைய கட்சி திமுகவினுடைய நிலை இப்படி, இந்த நிலையில ஒரு பக்கம் என்ன திமுக அமைச்சர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள், வழக்குகள், ஆட்சியினுடைய அவலங்கள், இந்த பாதிப்புகள், மக்களுடைய எதிர்ப்புணர்ச்சியின் காரணமாக எழுந்திருக்கின்ற திமுகவை விரட்டி அடிக்கின்ற மக்களுடைய கொந்தளிப்புகள் இப்படி ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தன்னெழுச்சி பெற்ற தலைவராக இருப்பவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு கருத்து கணிப்புகள், திமுகவினுடைய ஆதரவு வியூக வகுப்பாளர்கள், கருத்தறிவாளர்கள், இன்னும் சொல்ல போனா உளவுத்துறை, இது இல்லாம மத்திய அரசினுடைய உளவு நிறுவனங்கள், அதிமுக சார்புல இந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்க எல்லாரும் தருகின்ற ஒட்டுமொத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராம பகுதிகளில் எழுச்சி பெற்ற தலைவராக, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு செய்தியா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கிராம பகுதிகளில் பெண்கள், குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்புகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 60% ஆதரவு விவசாயிகள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும், கிராம பகுதிகளிலும் தொடர்ந்து இருக்கு. நகர பகுதிகளில் தான் இருவேறுபட்ட நிலைகள் இருக்கு. கிராம பகுதிகளில் அதிமுக அபரிமிதமான செல்வாக்கோடு இருக்கு. அதுக்கு காரணம், ஒரு சாதாரண விவசாயி இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமா அரசியல் செய்யறாரு, நம்முடைய தேவைகளை புரிந்து நமக்காக அவர் உழைக்கிறாரு. அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டமா இருந்தாலும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்தாலும், இந்த செக் டேம்கள் கட்டுறதுல இருந்து விவசாயத்தை பாதுகாக்க அவர் எடுத்த நடவடிக்கைகள், அது தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு பூங்கா அமைச்சது, இப்படி விவசாயம் சார்ந்த அடிப்படை தொழில்களை அவர் மேலோங்க வைத்தது. அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த கிராமங்கள்ல மிக பயன்பெற்ற ஒரு திட்டமாக விளங்கிய கால்நடை வளர்ப்பு திட்டம், ஆடுகள் வழங்குவது, மாடுகள் வழங்குவது, இது போன்ற கால்நடை வளர்ச்சிக்காக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை நிலை, குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், விதவைகளுடைய மறுவாழ்வுக்காக அந்த திட்டத்தின் வழியாக கிராம பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது. இப்படி பல்வேறு திட்டங்களின் வழியாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியினுடைய சாதனைகள் மக்கள் நெஞ்சில இன்னைக்கு நிலைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு கிராம பகுதிகளில் 60-70% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற வேகம் இருக்கு. அந்த மக்கள் இன்னைக்கு ஆதரவு கரண் நீட்டிட்டு இருக்காங்க. இத நான் சொன்னா நீங்க ஏதோ அதிமுக அதனால சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஸ்டாலினுக்கே தெரியும். ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி தேர்தல் நடத்தல. 9 மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்கள்லயும் ஊராட்சி தேர்தல் நடக்கல. ஊராட்சி ஒன்றிய தலைவர் இல்ல, கிராமங்கள்ல ஊராட்சி தலைவர் இல்ல. அந்த பதவிகள் காலியாகி 2 வருஷம் ஆச்சு. ஸ்டாலினுக்கு கிராமத்துல செல்வாக்கு இல்லை, கிராம பகுதிகளில் செல்வாக்கு இல்லை என்பதால் அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு ஆதரவான நிலை அங்க இருக்கிற காரணத்தால அவர் அந்த தேர்தலையே நடத்தல. 2 வருஷமா தேர்தல் நடத்தாம இன்னைக்கு அதிகாரிகளை வச்சு கிராம நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரா? ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இருக்காங்களா? இல்ல. மாவட்ட ஊராட்சி தலைவர் இருக்காங்களா? இல்ல. 9 மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு தேர்தல் நடைபெறவே இல்லை. 2 வருஷமா எல்லாம் காலியா இருக்கு. ஸ்பெஷல் ஆபீசரை போட்டு இன்னைக்கு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு கிராம பகுதி மக்கள், பெண்களுடைய ஆதரவு
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே இருக்கிறது என்பதுதான் காரணம். புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம். இதை எதற்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி மன்றங்களாக இருந்தாலும், ஊராட்சி ஒன்றியங்களாக இருந்தாலும், மாவட்ட ஊராட்சிகளாக இருந்தாலும், அதில் 50 விழுக்காடு பெண்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இடஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு அந்த தகுதியை வழங்கினார். அதனால இன்னைக்கு பெண்கள் அந்த இடத்துல வர்றதுனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தால் அவர்கள் அந்த பலன் பெறுவதால் அவர்கள் அதை நினைச்சு பாக்குறாங்க. ஆக இன்னைக்கு பெண்கள் நமக்கு அம்மா தந்த வாய்ப்பை அதை பயன்படுத்த விடாம இந்த ஸ்டாலின் அரசு தடுத்து இருக்குன்னு வேதனையில் இருக்காங்க. இவங்க கிட்ட கேட்கறது அவங்களுக்கு ஓசி பஸ் இல்லை. நாங்க இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள், எங்க ஊரை நிர்வகிக்கிற தகுதி எங்களுக்கு இருக்குன்னு அம்மா சொல்லி 50% எங்களுக்கு ஒதுக்கீடு தந்திருக்காங்க. ஊராட்சி பெருந்தலைவரா 50% பெண்கள் வரணும். அதே மாதிரி மாவட்ட ஊராட்சி தலைவரா 50% பெண்கள் வரணும். ஆனா எங்களை அந்த பதவிக்கு வரவிடாம அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் வைத்துக் கொண்டு நிர்வாகத்தை நீங்க கொள்ளடிக்கிறதுக்காக மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த மக்கள் இன்னைக்கு அம்மா தந்த 50% உரிமையை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள் என்று கோபத்துல இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவங்க ஏதோ ஆட்சியில் இருக்கிறதுனால, அரசுல இருக்கிறதுனால அதிகாரிகளை வைத்துக் கொண்டு, காவல்துறையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இது போன்ற திருச்சியில நடத்துவது போல இன்னைக்கு செட்டப் மாநாடுகளை நடத்த முடியும். ஆனால் இன்னும் ஒரு 10 நாள்ல தேர்தல் அறிவிப்பு வந்துடும். தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அதுக்கு பிறகு ஸ்டாலின் இதோதான் வராரு, அவர் சொன்னதை செஞ்சாரான்னு கேட்டு மக்கள் விரட்டி அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. இவங்க நினைச்சிட்டாங்க பதவி நிரந்தரம், அதிகாரம் நம்ம உச்சத்துல இருக்கிற நம்ம ராஜராஜ சோழன், நம்ம பையன் ராஜேந்திர சோழன், நம்ம அப்பா மனுநீதி சோழன் நினைச்சிட்டு ஸ்டாலின் எக்காலம் போடலாம். ஆனால் இந்த நாட்டு மக்கள் வலிமையானவர்கள், இந்த நாட்டு ஜனநாயகம் உறுதியானது. இந்த நாட்டில் ஒரு ஏழை விவசாய குடிமகன் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை 2026 தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும். அதற்காக இன்றைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எறியப்படும், விரட்டி அடிக்கப்படும், அவர் அடித்த கொள்ளை பணங்கள் மீட்கப்படும். அதற்கான உறுதியேற்று வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வெற்றி பெற வைப்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.